வள்ளுவன் தன்னை இவ்வுலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற புகழோடு திருவரனார் தந்த திருநெறியா அடுத்த தலைமுறைக்கு தமிழ் தாங்கி நிற்கும் வரலாறு வணக்கங்களோடு இவ்விழாவிற்கு வந்திருக்கும் சிறப்புமிக்க மனிதர்களை அன்புடன் வரவேற்று மகிழ்கிறோம். சிறப்பு விருந்தினர்களை மேடையில் அமர்வதும் எங்களுக்கு பெருமகிழ்ச்சி. இறைவன் மனிதனுக்கு சொன்னது கீதை, மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம், மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். திருக்குறள் தமிழின் ஒரு பொக்கிஷம், வாழ்வியல் நூல். மனித வாழ்வில் தேவையான பண்புகளை விளக்குகிறது. வேறு எந்த மொழி நூலிலும் காண முடியாத ஒரு தனித்துவம் இந்த நூலுக்கு உண்டு. திருக்குறள் எல்லா காலத்திற்கும் எல்லா இடத்திற்கும் பொருத்தமான வழிகாட்டி. சமத்துவம், சமூக நீதியை வலியுறுத்துகிறது. நல்லொழுக்கம் மற்றும் நன்னடத்தையை வலியுறுத்தி பேசுகிறது. 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் திருக்குறள் எனும் உலக பொதுமறையை பேசுகிறோம். அப்படி காலம் கடந்து எதிர்கால தலைமுறைக்கு தன் எழுத்துக்களால் சேர்த்து வைக்கும் திருவரனார் தந்த திருநெறியாறு மக்கள் வாழ்வில் இரண்டர கலந்து நிற்கும் என்ற நம்பிக்கையோடு இவ்விழாவிற்கு செல்வோம். மோ. ஜெயராமன் தன் 3ஆம் பெயராக முத்தமிழோடு திருவரனார் என்ற தீந்தமிழ் பெயரிட்டு தன் முதல் நூலாக முகவரி இல்லாத பூக்கள் தொடங்கி தடாகத்தில் பூத்தொழிக்கும் தாமரைகள் அடுத்து 8ஆவதாக திருநெறியாறு 2000 குறள்களை குறள் அந்தாதி நடையில் எழுதியுள்ளார். முக்கடல்கள் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் ஆதிலிங்கம் முத்துலட்சுமி மகனாக பிறந்து இயந்திரவியல் பட்டம் பெற்றவர். உலகை தமிழால் வெல்ல வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு தலைமுறை கடந்து தன் குறள் பேச வேண்டும் என்று நூல் பல கண்டு நூற்றாண்டுகள் பேசப்படும் நூலாசிரியர் திருவரனார் அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். பேர் சொல்லும் நூல் ஒன்றும் கல்லாதவன், உயர்ந்த பேறு பெறும் இடத்தில் நில்லாதவன், சேரும் சபையறிந்து செல்லாதவன், அங்கு தேர்ந்த பொருள் எடுத்து சொல்லாதவன். அருமையாக எல்லாவற்றுக்குமே திரைப்படம் தான் முன்னோடி. மகாகவி காளிதாஸ் படத்தில் மதிப்பிற்குரிய கவியரசர் கண்ணதாசன் பாடல் வரிகள் இவை என்னை மிகவும் கவர்ந்தவை. பேர் சொல்லும் நூல் ஒன்றும் கல்லாதவன், உயர்ந்த பேறு பெறும் இடத்தில் நில்லாதவன், சேரும் சபை அறிந்து செல்லாதவன், அங்கு தேர்ந்த பொருள் எடுத்து சொல்லாதவன். அடிப்படையில் நான் படித்ததோ இயந்திரவியல் பட்டயம். எனக்கும் தமிழுக்கும் இந்த தொடர்பு எப்படி ஏற்பட்டது, இந்த பிணைப்பு ஏற்பட்டது என்றெல்லாம் என்னால் அறுதியிட்டு உறுதியிட்டு கூற முடியவில்லை. எதிர்பாரா சம்பவமே எங்கும் இயல்பாம், எதிர்பார்ப்பே மண்ணிலே எங்கள் இயல்பாம், புதிர்போடல் மூவுலகால் ஈசல் இயல்பாம், புதிரில்லை உண்மை வைப்பார். நான் ஏதோ பயின்று பட்டம் பெற்று அரசு பணியில் சேர வேண்டும் என்பதுதான் என்னுடைய தலையாய நோக்கமாக இருந்தது. ஆனால் ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்ற கனவு. ஆனால் என்னால் தொகுதி 4 கூட தேர்ச்சி பெற முடியவில்லை. ஆனால் இப்பொழுது இந்த நூலை மிகவும் அருமையாக பாராட்டி ஒரு உகந்தையா கேட்டார்கள், நீங்கள் ஏன் ஒரு ஐஏஎஸை தேர்வு செய்தீர்கள் என்று. அப்பொழுது அவரிடம் கூறியது இதுதான், என்னுடைய கனவு ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்பது. பிஏ இளங்கலை பொது நிர்வாகம் இதற்காக இக்னூவில் பயிரும் பொழுது கண்ணதாசனுடைய பாடல் வரிகள் அங்கு தென்பட்டன. அங்கு என்ன குறிப்பிட்டது என்றால், காலங்களில் அவள் வசந்தம் என்ற பாடல் எப்படி உருவானது அப்படி. அது மகாபாரதத்தில் கண்ணன் அர்ஜுனனுக்கு மாதங்களிலே நான் மார்கழி மாதம், மலர்களிலே மல்லிகை, இவ்வாறு அடுக்கி கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 100 உவமை அதில் கூறியிருப்பார். அதை நம்ம தலைவர் எடுத்து காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. இது என்னை கவர்ந்தது. நான் தமிழே தெரியக்கூடாதுன்னு நினைத்து இக்னூவில் எப்படியோ அதில் தேர்வு செய்யும்போது ஆங்கிலம் மீது மிக அளவு கிடந்த பற்று இருந்தது. தெரியாமல் எஃப்டிஎம் என்ற ஒரு பேப்பரை தேர்வு செய்துவிட்டேன். அதில் தமிழ் இருந்தது. இதை மாற்ற வேண்டும், எனக்கு ஆங்கிலம் தான் வேண்டும் அப்படி என்று இந்து கல்லூரி நிர்வாகத்திடம் முறையிட்டேன். இல்லை என்ன பண்ண முடியாது, இன்னும் டெல்லிக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னாங்க. அந்த நூலில் இந்த பாடல் வரிகள் தென்பட்டன. கவிதை எழுதுவது இப்படித்தானா, நான் ஏதோ நூலெலாம் எழுதுவது மிக அரிய செயல் அப்படி என்றெல்லாம் நினைத்தேன். ஆனால் அதில் உற்று நோக்கி ஆராய்ந்த பொழுது அது எளிதான ஒன்றாக எனக்கு தென்பட்டது. குறிப்பாக
ஔவையார் என்ன சொல்வார் என்றால் எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது. புலவருக்கு புலிம்பாங்க வெண்பாவை பார்த்து. புலி வந்து அதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஐஏஎஸாக இருந்தாலும் சரி, குகனையாவாக இருந்தாலும் புலவராக இருந்தாலும் ஓடிடுவோம், மிரட்டும். வெண்பா அப்படி மிரட்டுங்க. அவ்வளோ எளிதாக எழுத முடியாது. ஆனால் எனக்கு இது எளிது. ஆனால் நான் தொகுதி 4 தேர்ச்சி பெறவில்லை. எப்படி நான் அதனால் எனக்கு ஒரு ஐஏஎஸ் வைத்து வெளியிட வேண்டும் என்ற அவாவை அவரிடம் முன்வைத்தேன். அதற்கு அடுத்தபடியாக என்னுடைய அவரை திருப்பி என்ன விடவில்லை. ஏன் நீங்கள் என்ன தேர்வு பண்ணீங்க? ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னா. என்னோட பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க, நீங்கள் அவங்கள தேர்வு பண்ணலாமே அப்படின்ட்டு. உடனே நான் தான் குறிப்பிட்டேன், எனக்கு ஐஏஎஸ் ஆக முடியலை, அதனால் அடுத்தபடியாக எப்படியா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும், அதனால் ஏதாவது ஒரு இதை படிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுவும் என்னால் முடியலை. அதனால் உங்களையும் அவங்களையும் சேர்த்து வெளியிட்டா என்னுடைய வாழ்நாள் கனவு நோக்கம் எல்லாம் நிறைவேறிவிடும். அடுத்தபடியாக நான் இவ்வாறு ஒரு நூலை எழுதுவது என்பது என்னால் முடியுமா என்று தெரியவில்லை. பொதுவாக பாவகைகளில் வெண்பா எழுதுவது கடினமானது. அதிலும் அந்தாதி. அந்தாதி என்பது வடமொழி சொல் என்றனர். தமிழ்நாட்டில் தண்ணீருக்கு இடலாம் பஞ்சம், தன்மை ஒளி நல்கும் என் தாய்மொழியில் வார்த்தைகளுக்கு இல்லையே பஞ்சம், பிறகு ஏன் நான் பிற மொழியிடம் புக வேண்டும் தஞ்சம். அதனால் நான் குறள் ஈறு முதலி என்று சொல்ல, ஈறுனா இறுதி, முதலி என்றால் தொடக்கம். ஏன் நம்மிடமே நிறைய பணம் இருக்கும்போது நான் ஏன் அடுத்தவட்ட போய் கடன் வாங்க வேண்டும்? என்னுடைய தாய்மொழியில் நிரம்ப சொற்கள் கொட்டி கிடக்கின்றன. ஆழமான, வளமான, நேரான, சீரான, கூரான, வளமான, நன்மையான, மென்மையான, தொன்மையான ஒரு உலகின் தலை சிறந்த மொழிகளில் ஒன்று நான் பயணிப்பது, எழுதுவது என்பது எனக்கு பெருமைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. இதற்கெல்லாம் அடித்தளமிட்டவர் எனக்கு தங்கை தான். அவள் பள்ளியில் படிக்கிற காலகட்டத்தில் சில கட்டுரைகளை என்னிடம் எழுதி கேட்பாள். அது ஏதோ 2ஆம் பரிசை பெறக்கூடிய தகுதியில் தான் இருந்து. அவள் இப்பொழுது அரசு பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் கமுகக்குடியில். அப்பொழுது இங்கே பாருங்கள், அதில் ஒரு ஒற்றுமை இருக்குது. மது அருந்தும் கலாச்சாரம் இன்றைய இளைஞர்களிடம் எவ்வாறு பரவுகிறது, அதனை எவ்வாறு தடுக்கலாம், இந்த கட்டுரையை என்னிடம் எழுத சொன்னார். அப்பொழுது நான் இந்து அறநிலையத்துறை தேர்வு படித்து கொண்டிருந்தேன். அதிகாலை 3 மணிக்கெல்லாம் எழுந்து படிப்பேங்க. ஒன்றுமே என்னால் தொகுதி 4 கூட தேர்ச்சி பெற முடியலைங்க. அது இது என்னால் என்னோட்டு போக மாட்டேங்குது. ஆனால் அப்போ அந்த அதிகாலை 3 மணிக்கு எழுதி படிக்கும்போது சரி தங்கச்சி எழுதி கேட்டாள்ட்டு முதல்ல எழுதுகிறேன். அப்போ எல்லாரும் மாதிரி சுடதான் செய்யுது. நீரின்றி அமையாத உலகு என்று வள்ளுவர் சொன்னது பீரின்றி அமையாத உலகின்னு மாற்றி இந்த கவின்மிகு வாசகமே இன்றைய இளைஞரிடம் பேச்சாய் மூச்சாய் திகழ்ந்து அதுவே இடைநிலை இடுகாட்டுக்கு இட்டு செல்லும் யமனாய் விளங்குகிறது. பிராந்தி என்னும் போதை புயல் இன்றைய இளைஞர்களின் மனதில் மையம் கொண்டு வாந்தி என்னும் வெள்ளப்பெருக்கினையும் சாந்தி என்னும் குடும்பத்தையும் நிம்மதியினையும் சீர்குலைத்து இறுதியில் பூலோகம் என்னும் கரையை குழந்து விண்ணிலகத்திற்கு அழைத்து செல்கிறது. இவ்வாறு எழுதிய பொழுது 16 பக்கங்கள் வேண்டுமென்று என்னுடைய தங்கை குறிப்பிட்டால், மந்து இன்று தடந்தவர் இந்த மிகு விடம்பெறி சிந்தையெல்லாம் சீர்கெட்டு மெய்யானது நோய்வாய்ப்பட்டு தள்ளாடும் வெள்ளாடே மதுவருந்து மானிடரும். இவ்வாறு கவிதை எனக்குள் அரும்ப தொடங்கியது. இதை கட்டாயம் சொல்லியாக வேண்டும். அவர் அண்மையில் மறைந்து விட்டார், திரு அண்ணாமலை அவர்கள். அவரிடம் அப்போது என்னுடைய தங்கை கொஞ்சம் மொழி புலமை உள்ளவள். அவள் என்னுடைய அந்த கட்டுரையை திருத்த முயன்றாள். அது எனக்கு உடன்படவில்லை, தூக்கி கசகி இருந்துவிட்டேன். ஆனால் எனக்கு தூக்கம் வரவில்லை. இதில் ஏதோ ஒன்று இருக்க, நானும் ஏதோ எதுலேயுமே வெற்றி பெற முடியல, என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது அண்ணாமலை அவரிடம் எடுத்து சென்றேன். அவர் உடனே பார்த்துவிட்டு, இது மிக 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 அருமையாக உன்னுடைய ஒரு திறமை இருக்குது, கவி எழுதும் ஆற்றல் இருக்குது என்று சொல்லி அவருடைய வீட்டு அறையில் என்னை அழைத்து வைத்து விட்டார். திருவாசகம் தான் முதல்ல என் கையில் கொடுத்தார், இதை படி அப்படின்ட்டு. ஆனால் என்னால் பெரிய அளவு உள்வாங்க முடியலை. நான் தான் சொன்னலாம், பேர் சொல்லு நூலொன்றும் தள்ளாதவன். இப்பொழுதும் பிற சில நிரம்ப வெளிநாடுகளில் கூப்பிடுவாங்க, குறுந்தொகை பற்றி பேசுகிறீர்கள் அப்படி மேலே இங்கே பார்ப்பேன். குறுந்தொகையும் தெரியாது, நெடுந்துரையும் தெரியாது. எனக்கு உரு போட்டு படிக்க தெரியும். என்ன உரு மங்கன்னு தான் சொல்லுவாங்க, மக்கப் கீ. ஒரு புத்தகத்தில் தொடக்கத்துலேருந்து இறுதி வரைக்கும் சொல்லுவேன். ஆனால் உரு போட்டு கற்றார் உருப்படார் வாழ்வி உருப்பட உள்வாங்கி ஓது. ஆனால் அந்த உரு போடுதல் எனக்கு இன்றைக்கு இந்த குறளை ஒப்புவிக்கிறதுக்கு பயன்படுகிறது. மற்றபடி பயன்படுகிறதா என்னது தெரியல, இந்த ஒப்புவிக்கிறதுக்கு எனக்கு அருமையாக பயன்படுகிறது. ஒப்புவித்தல் மூலமாக தான் மதிப்புக்குரிய ஜெகத் கஸ்பார் அவர்கள் எப்பொழுதுமே பேசுவார் மேடையில். திருவாசகம் நமக்கு புரியுதோ இல்லையோ, கட்டாயம் புரியாதுங்க. ஆனால் அதனுடைய சொல்லாடல்,
அந்த சொல் நயம் நமது காதுகளை முதலில் ஈர்க்கும். அதனால தான் நான் சொன்னேன், செவி மடுக்க செஞ்சொற்கள் செவின்பம் சேர்ப்பால் கவி தொடுக்க கற்க கணிவு. செவி மடுக்க செஞ்சொற்கள் செவ்வின்பம் சேர்ப்பால் கவி தொடுக்க கற்க கணிவு. எத்தனை பேருங்க திரைப்பட பாடலை புரிந்து உள்வாங்குறீங்க? அவருடைய உவமையை, உருவகத்தை, அணிநயத்தை எத்தனை பேர் உள்வாங்குறீங்க? ஏதோ கேட்குறோம். வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாலு அது எனக்கு ஒரு செய்தி தரும், ஏதோ அந்த இசை நயத்தோடு போகிறதுனால அதை கேட்குறோம். நிரம்ப பேருக்கு எளிமையாக எழுதினாலுமே புரியாது. நமது தலைமை தாங்கிய மதுமதி ஐஏஎஸ் அவர்கள் குறிப்பிட்டது போல என்னிடம் நிறைய பேர்கள் இதை முன்வைத்தார்கள். அறம் பொருள் இன்பம் என்று பிரிக்க வேண்டும். அதற்கு ஒரு நூல் அடுத்து எழுதி கொண்டிருக்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் 2 படி குரல்னால என்னால் எழுத முடியும். 2 படி கூட பணம் சம்பாதிக்க சொன்னீங்கன்னா என்னால் முடியாது. கட்டாயம் அது என்னால் இயலாது. அதை இந்த மாமன்றத்தில் உறுதிப்படுகிறேன். நண்பரெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த அளவையிலே அவரெல்லாம் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறதா கேள்வி. ஆனால் அதெல்லாம் என்னால் இயலாது. ஆனால் நீங்கள் 2 கோடி குரல் எழுத சொல்லுங்கள், 6 செகண்டுக்கு ஒரு குரல் எழுதுங்க. அதாவது அந்த ஒரு ஆற்றலை நான் அதான் சொல்லுவேன். எல்லாருமே இயற்கையை சார்ந்து நமது சில தெய்வங்களை வழிபடுகிறோம். அதனால தான் ஒரு குரல் சொன்னேன், அடிமுட்டாளான அடியேன் அடுக்காய் அடி தொடுத்தல் அம்மன் அருள். அடிமுட்டாளான அடியேன் அடுக்காய் அடி தொடுத்தல் அம்மன் அருள் அப்படின்று ஒரு மேற்கோளை நான் முன்வைத்திருந்தேன். வாழ்க்கையில் எந்த பற்றும் பிடிப்பும் இல்லாத எனக்கு தமிழ் மீது பற்றும் பிடிப்பு வர காரணம் தமிழினுடைய இயல்புத்தான். அது எனக்கு போதித்த ஆசிரியர் குமாரசாமி. அந்த அண்ணாமலை குமாரசாமியிடம் கூட்டி செல்கிறார். சிலர் எனக்கு ரொம்ப மிக வருத்தத்தை கொடுத்தவர் ஒருத்தர், உனக்கெல்லாம் வெண்பா எழுத என்னடா தகுதி இருக்குது? நான் 2 PhD படிச்சிருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஓமைக்கு பாபா படம் தான் சொல்லணும். 3 வேளை குளிக்கிறேன், 3 வேளை பூசை செய்கிறேன். அந்த அம்பாள் எனக்கு அருளும் தரல, ஆசையும் தரல. உனக்கு எப்படிடா வெண்பா எழுதக்கூடிய தகுதி வரும்? நான் கோசிகன் ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். நான் என்னை பற்றி தெரியுமா உனக்கு? செம்மொழிகள் சிறந்தது தமிழ் என்பது கோசிகன் என்ற நூலை முன்வைத்தேன். உலகமே பாராட்டியது. நீங்கள் என்னிடம் வந்து வெண்பா என்னாலே முடியாது, உன்னால் எப்படி எழுத முடியாது? அதுலேருந்து என்னுடைய ஆசிரியர் குமாரசாமியிடம் போய் சொன்னேன், இயற்றுவதற்கு கடினமானது இது வெண்பாதான், அதனால் அதை மட்டும்தான் எழுதுவேன் என்று முன்னெடுத்து இன்று வரை வெண்பாவில் மட்டுமே அவ்வளோ நூல்களை எழுதி கொண்டிருக்கின்றேன். அதற்கு காரணம் பரவாயில்ல, என்றைக்குமே திரைப்படத்தில் ஒரு வில்லை இருந்தால் நல்லா தான் இருக்கும், சுவையாக இருக்கும். அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி எனக்கு ஆக்கத்தை கொடுத்தவர் அவர் தான். ஒரு வகையில் அவரும் இப்பொழுது மறைந்து விட்டார். இருப்பினும் எனக்கு தூண்டுகோலாக இருந்தார். எப்பொழுது பார்த்தாலும் நான் எந்த புத்தகம் எழுதி போட்டாலும் சொல்லோட்டம் இருக்குது, பொருளோட்டம் இல்லை. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன். காலத்தால் அழிக்க முடியாத ஒன்று இருக்குது, திருக்குறள், அதை படினார். நானும் உணர்ச்சி வசப்பட்டு உடனே சொல்லிட்டேன், அதே மாதிரி ஒரு நூலை படைத்திடுவேன் அப்படின்ட்டு. பழையபடி என்ன திட்டத்தை தொடங்கிட்டேன். நீ பழையபடி என்ன ரொம்ப இது இருக்கிற, உன்னால் ஒரு மயிரும் முடியாதுடா அப்படின்னா. 100 நாட்களில் 2000 குரல் எழுதி கொண்டு அவரை கையில் கொடுத்தேன். இப்போ எப்படி பொருளோட்டம் வந்து அப்படின்னா, சார் நீங்கள் சொன்னீங்க முடியாதுன்னு, செய்து முடிக்கணும்னு என்ன ஏற்பட்டது, அதனால் சரி, அவ்வளோ. இதற்கு பக்கபலமாக என்னுடைய ஆசிரியர் சொல்லுவார், எனக்கு தமிழ் இலக்கணம்லாம் தெரியாதுங்க, எனக்கு நேர் தேயமாக நிறைய புளியமாக படிக்கிற காலகட்டங்களில் 10ஆம் வகுப்பில் வரும்போது அதை விட்டுருவேன். ஏன்னா எனக்கு கணக்கு, எனக்கு பிணக்கு, எனக்கு அவ்வளோ எளிதாக கணக்கு எனக்கு வராது. நல்லா உருப்படுவேன், சூப்பராக உருப்படுவேன். கணிதத்தில் உள்ள ஃபார்முலாவை கூட உருப்படுவேன். அந்த ஆற்றில் எனக்கு ஒரு அது எனக்கு உள்ளது இறையருள் அல்லது இயற்கை அருள் என்று குறிப்பிடலாம். அந்த நேரம் எனக்கு முதல்ல மரபு கவிதை எழுதுவதா வேண்டாமா, சினிமா உலகத்துக்கு போகணும். என்னுடைய குருநாதர் அண்ணாமலை எப்பொழுதுமே சொல்லுவார், நீ 2000 குரல் எழுதுறதானே பெருமை இல்லை, சினிமாவில் போகணும் அப்படிங்கும்போது உண்மையிலே ராஜமோகன் ஐயா என்னிடம் கேட்டார். நான் மறுத்தது உண்மை, அது புலவருக்குரிய திமிரு தான். அதனால தான் அட்ரஸ் படத்தில் என்னை வச்சு செய்தார். அடிமேல் அடி கொடுத்த எனக்கு அடிமேல் அடி கொடுத்த எனக்கு அடிமேல் அடி கொடுத்தார். படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா உதவானுவேன். அது அவர் வச்சு செய்துட்டாருன்னு நினைக்கிறேன். நம்ம சொல்லதை கேட்கலல்ல, வச்சுருவோண்டா ஷாட்டு. உண்மையிலே மிதிச்சுட்டாங்க ஒரு சீனில். உண்மையிலே அவருடைய ஒரு பயணம் எனக்கு என்னுடைய 3வது நாள் புதுவள்ளூர் என்ற பெயர் பெற காரணமாக இருந்த நூலை வெளியிட்டவர் மதிப்பிற்குரிய இயக்குனர் ராஜமோகன் அவர்கள் தான். அவர் பார்க்க எளிமையாக தான் இருப்பார், ஆனால் உண்மையிலே தலைசிறந்த கதை சொல்லுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் அட்ரஸ் படத்தில் எவ்வளோ எனக்கு சிக்கல்கள், இன்னல்கள், இடையூறுகள், இடர்பாடுகள் இருந்தாலும் அதில் நான் ஒரு இணை தயாரிப்பாளராக முன்வந்த காரணமே அந்த கதை வலுவானது, ஆழமானது, கட்டாயம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை.
தற்பொழுது எங்களுடைய அட்ரஸ் படக்குழுவில் இணை தயாரிப்பாளராக மதிப்புமிகு குகன் அவர்களும் விரைவில் இணைய உள்ளார். அதை இந்த மாமன்றத்தில் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். அவர் மிகுந்த கலையாக உள்ளார். ஒவ்வொரு படத்தையும் பார்த்துக்கிட்டு வந்து ரொம்ப அருமையாக பாராட்டுவார். மெய்யழகன், டூரிஸ்ட் ஃபேமிலி, ரொம்ப அருமையாக அவருடைய இது இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி ஏதாவது செய்யணும். அப்போது திருக்குறள் மாதிரி எழுதியாச்சு, அதிகாரத்துக்கு 10 வைத்து நட சொன்ன மாதிரி ஏற்கனவே அதை செய்து முடிச்சுட்டேன். சுவைத்திட துண்டும் கனிகளில் அதிகாரத்துக்கு 10 வைத்து எனக்குன்னு தனித்துவம் வேணுங்களாங்க. இல்லைன்னா நானும் 10ஓட 11 தானே. அதனால தான் திருநறையாரை உருவாக்குனேன். ரெண்டாவது பொதுவாக அந்தாதி வந்து குறள் ஈறு முதலி, சரி நம்ம ஈறு முதலிலையும் வைத்துக்குவோம். இந்த அந்தாதி வந்து வடமொழி தாக்கங்கிறாங்க. ஆனால் சங்க இலக்கியங்களிலே அந்தாதி இருக்குது. அந்தாதி தொடை அந்தாதி செய்யணும் பாருங்க. நான் இயற்றியது அந்தாதி செய்யும். ஒவ்வொரு அடியில் விட்டு அடுத்த அடியில் தொடங்கினால் அது அந்தாதி தொடை. குறளடி, சிந்தடி, அளவடி, கழிநெடி 2 அடியாக இருந்தால் அது குறளடி. அப்பொழுது ஒரு செய்யுளாகிவிடுது. அந்த குறளடி இறுதியில் தொடங்குறேன். பெரும்பாலும் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா அந்தாதியில் ஈறு முதலில் ஒரு செய்யுளின் இறுதி எழுத்து எடுத்துக்கலாம், அசை எடுத்துக்கலாம், அல்லது சீர் எடுத்துக்கலாம், அல்லது அந்த அடியே முழுமையாக எடுத்துக்கலாம். ஆனால் பெரும்பாலும் சீர்களை மட்டும்தான் இந்த நூலில் கொடுத்திருப்பேன். அந்த சீர் அப்படியே திருப்பி வரும். அந்தாதியில் நம்மாழ்வார் திருமாய்மொழியில் 1000 அடிகளை அந்தாதி நடையில் தொடுத்துள்ளார். அந்தாதி தொடை, சரிங்களா? தொடையினால் தொடுப்பது. நான் ஏறக்குறைய இதுக்கு ஒரு 6 ஆண்டுகள் எடுத்தேன். ஏன்னா இதில் சில முதல் ஒரு பதிப்பு 1000 குறள், அடுத்து 2000 குறள், அடுத்தபடியாக திருப்பி இன்னும் இது விளக்க உரை எழுத முற்படுகிற நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் வந்து முற்படுகிற வேலை எனக்கு இதை விட இந்த சொல் நல்லா போடலாமே. இப்போ நான் வந்து எடுத்துக்காட்டாக எழுந்து மலரல் எழுத்தாற்றல் தானே தொழுது தொடர துணை அப்படின்னு ஒரு குறளை கொடுத்துருவேன். திரும்ப படிக்கும்போது இதை அதை விட அழகாக மாற்றலாமே. எழுதல் மலரல் எழுத்தாற்றல் என்பால் தொழுதல் தொடரல் துணை, இப்படி இன்னும் கொடுத்து வலுவாக்கலாமேங்கிற எண்ணம் தான் வருதே தவிர விளக்க உரை எழுத முற்பட எனக்கு மனம் அதோட ஒத்து போக மாட்டேங்குது. இதனாலேயே பல நேரங்களில் இப்போ 2 ஆண்டு அந்த புத்தகத்தை நான் தொடரதே இல்லை. ஏன்னா தொட்டால் அடுத்தும் ஆகா இது 4வது பதிப்புக்கு போய்விடும். ஏற்கனவே 3 பதிப்பை கண்டுவிட்டது. அதனால் அப்படியே பார்ப்பேன். இந்த புத்தகத்தை அப்படியே இப்போ தூங்குறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துறது, படிக்கிறதுக்கு பயன்படுத்துறது இல்லை. இப்பொழுது அது தலையணை. ஆனால் அதுதான் என்ன ஒரு தலைவனாக மாற்றிக்கிறது. இந்த புத்தகங்களை நான் எழுதும்பொழுது முதல்ல என்னால் ரொம்ப அந்தாதி நடையில் எழுத முடியல. 1000 குறள்களை தான் தர முடிந்தது. இன்னும் அந்தாதி நடையில் பல இதை கொடுக்கலாம். ஆனால் அந்தாதி நடை என்றால் என்னங்கிறது எல்லாருக்கும் கொஞ்சம் தெரிஞ்சாலும் என்ன சொல்கிறேன். தேடு திருப்பேரு, தேரு திருவாகு, நாடு நடுவாகு, நன்கு நன்குல விட்டுருக்கேன் பாருங்கள். அந்த சீர் நாங்கள் சொல்லுன்னு சொல்ல மாட்டோம். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, இதுதான் செய்யுளுடைய வாய்ப்பாடு. இதில் நான் அந்த சீர், அந்த இறுதி சீர் அப்படியே எடுத்துருப்பேன். நன்கு சுட்ட நாட ஒட்ட நன்மை நட ஊட்ட அன்பு ஒட்ட ஆடவட்ட சீர், சீர் சிறக்க சுற்றும் சிறகு விரி செம்பேச்சி பார் பறக்க பற்றும்படி, படிவடிவாம் பாயுண்மை பற்ற படிய அடிமுடியாம் ஆய அறம், அறமுறைக்க ஆறல் அறம் பெருக்க நேரல், திறமுறைக்க தேரல் தரம், தரம் ஈட்டும் தன்மை தர நேர தங்கள் வரவூட்டும் வல்லமைப்பார், பார் பார்த்து போற்றும்படியான பேருற்றோர், சீர் சேர்த்து சாற்றி எழும் தேர்ந்து, தேர்ந்து தோய் நட்பால் திறமுற வாய்ப்பெழலால் கூர்ந்து போய் கூடும் உலகு, உலகு புரி ஆராய் உருப்பெருக்க ஊட்ட உலவ விரி ஆராய் அகம், அகமோடி ஆட்டுவிக்கும் ஆசானாய் ஆடி தகத்தேடி தாவும் தடம், தடம் தீட்ட தூண்டி தனித்துவம் தாண்டி இடமீட்ட ஆண்டிடல் ஈர்ப்பு, ஈர்ப்பால் தொழுது எழலும் ஈவால் மகிழ்வுறலும் சேர்ப்பால் சிரத்தல் அறம். இவ்வாறு போய்கொண்டே இருக்கும். காலம் கருதி நான் இந்த 12 அந்தாதி என்பது எப்படி உள்ளது என்னுடைய இந்த நூலில் என்பதை நான் கூறிக்கொண்டேன். இதில் வந்து அந்தாதி என்ன ஒரு மாலை, முதல்ல நம்ம ஒரு மாலை தொடுக்கும் பொழுது இப்போ செவந்தி பூவில் தொடுத்தோம்னா செவந்தியில் முடிக்கணும், மல்லிகைப்பூவில் தொடுத்தோம்னா மல்லிகைப்பூவில் முடிக்கணும். முதல் குறள் தேடல, முதல் சொல் அது சீர், அது தேடு திருப்பேடு தேடு திருவாகு நாடு நடுவாகு நன். 2000வது குறள் பிறந்து புகழாள பேணல் பெறத்தான் இறந்து திறன்வாழ தேடு, தேடலை தொடங்கி அப்படியே தேடலை முடிச்சுக்கிட்டேன். அப்படின்னா தான் இதை அப்படியே தமிழ் தாய்க்கு நான் மாலையாக சொல்லியிருக்கிறேன். இந்த பூ மாலை வாடும் என் பாமாலை வாடாது. கண்ணதாசன் குறிப்பிட்டது போல
நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை, என் திருநறையாறு உலகெங்கும் ஓடிக்கொண்டே இருக்கும், அதை நான் செய்கிறோனோ இல்லையோ என்னுடைய முகன் ஐயா செய்து விடுவார். அவர் அண்மையில் லண்டனில் தமிழ் சங்கத்தில் என்னுடைய நூலை கொடுத்துவிட்டு இப்பொழுது வந்துள்ளார் இந்த மாமன்றத்தில். இவ்வாறு ஒரு மதுமதி மேடம் சொல்லும் போது ஒரு கவிஞனுடைய மனநிலையை பொறுத்து நிறைய குரல் எழும். அவன் குரல் அது எனக்கு குரல் வந்து குரல் வடிவில் எழுது, அவ்வளவுதான். நிறைய எதிர்மறை நிலையாமைங்கிறது ஒன்று இருக்குது. இங்கே எல்லாருமே ஆட்டம் போடுறோம், ரொம்ப பொருளிட்டோன்னு நான் பெரிய ஆள் அப்படின்னு. அதனால தான் நான் ஒரு குரலை சொன்னேன், கவின் முகில் கோலம் முகில். நான் மேகம்ங்கிறது வடமொழி சொல். மேகம், தாகம் எல்லாமே நம்ம இன்றைக்கு நடைமுறையில் பயன்படுத்துகிற சொற்கள் அவ்வளவு வடமொழியாக இருக்குது. ஏன் நாம் தாய்மொழி சொற்களை கையாளக்கூடாது? இதனால தான் அந்த நூலில் தூய தனித்தமிழ் சொற்களை மட்டுமே கையாண்டினேன். என்னுடைய தாய் தந்தையர் பெயர் மட்டும்தான் வடமொழியில் இருக்குது, ஆதிலிங்கம் முத்துலட்சுமி. இதில் கவின் முகில் கோலம் கலைந்து ஓய ஓலம் அவனியில் ஆழ நிலை யார்? எல்லாம் போய் தாங்க தீரணும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடித்த குரல் இதுதான். அந்த நிலை அடையணுங்கிறது தான் போராடு. யார் மீதும் பற்றும் எவர் மீதும் காழ்ப்புணர்வும் ஏற்படா என்ன எழில் மேல். யார் மீதும் பற்றும் வரக்கூடாது, பற்று வந்தாலும் சிக்கல் தான். யார் மீதும் காழ்ப்புணர்வும் வரக்கூடாது, ஏற்படா என்ன எழில் மேல். அதான மேலான ஒரு எண்ணம். அந்த நிலையை அடைந்தவர்கள் தான் முற்றும் துறந்தவர்கள். மேலதும் கீழாகும் கீழதும் மேலாகும் வாழவும் வீழவும் வாய்ப்பு. எப்போவுமே நான் பொருளே ஈட்டிகிட்டு இருப்பேன், எனக்கு ஒரு இறக்கம் வரும். அப்பொழுது பார்த்தீங்கன்னா இதையும் எதிர்கொண்டு தான். இதனால தான் நம்ம எப்பொழுதுமே நேர்மறை, அதாவது நேர்மறையும் கூட எதிர்மறையாக ஏற்பாகும் பார்முறையும் காணில் குருடு. இவ்வாறு மெய்யறிவியல் சார்புகள் பல கோணங்களில் பிரித்து தான் கொடுத்தது. ஏன்னா இது ஒரு ஆறு, காட்டாறு, இது பாட்டாறு, தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால தான் இதில் தலைப்பெல்லாம் உள்ள செய்திகள். வள்ளுவரும் எழுதிய காலகட்டத்தில் அவர் வந்து அதிகாரம் பிரிக்கவில்லை. பிற்காலத்தில் வந்தவர்கள் தான் இந்த அறம், பொருள், இன்பம் என்று பிரித்து கொடுத்தனர். இதைத்தான் நான் செய்துள்ளேன். ஆனால் நான் அதை சரியானது என்று சொல்ல விரும்பவில்லை. இருந்தாலும் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க. ஆனால் இந்த நூலை நான் செய்ய இயலாது. ஏன்னா இது வந்து எடுத்தால் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிறத போய் திடீர்னு குறுக்க போட முடியாது, இதையும் போட்டு தடுக்க முடியாது. காட்டாற்று வெள்ளத்துக்கு நம்ம அணை போட முடியாது, இது பாட்டாற்று வெள்ளம். அதனால் அடுத்த நூல் திருநெறி ஆழி என்று ஒன்று இருக்குது. அதுலேயும் 1000 குரல் எழுதுனேன், ஆனால் நிறைய போயிடுச்சு என்னுடைய முகநூல் கணக்கு போனதுனால. ஆனால் எனக்கு அது ஒன்றும் இடர்பாடு இல்லை, கட்டாயமாக அந்த இதை அடுத்த திருநெறி ஆழி கடைசி 6 கடல் ஆழியில் தான் போய் சங்கமம் கலக்கப் போகுது, கூட போகுது. சங்கமிக்கிறது என்பது கூட வடமொழி தான், கூடுதல். ஆகையினால் கட்டாயமாக அந்த திருநெறி ஆழியில் அதிகார பிரிப்போடு இருக்கிறது. இப்போ அதுக்கு சான்றாகவே இப்பொழுது நான் இவங்க 2 பேருக்கும் எழுதிய வாழ்த்து பரிசில் அதிகாரம் இருக்கும். மாண்புமிகு மதுமதியாம் குணக்கடல் புகன் கீதாவும். தற்பொழுது நிரம்ப நேரம் போய்விட்டது, எல்லாரும் நிறைய பேர் வெளியெல்லாம் போக வேண்டியிருக்கு. ஒரு தம்பி மட்டும் அவர் வாழ்த்து பரிசில் பெற வரவில்லை, இப்பொழுது வந்திருக்கிறார். என்னுடைய சித்தி பையன். நன்கொடை நன்கழித்த தம்பி கிருஷ்ணசெல்வம் அன்பால் திருநெறியார். உண்மையில் நீ இறுதியாக வந்தது நல்லதுதான் தம்பி. திருநெறியார், நீ எனக்கு திருநெறியார் மாதிரி சிறந்தவன் தான். வா, உனக்கு வந்து வாழ்த்து பரிசிலை இப்பொழுது நமது மதிப்புக்குரிய நன்கொடை நன்கழித்த தம்பி கிருஷ்ணசெல்வம் அன்பால் திருநெறியார் தம்பிக்கு இப்பொழுது நமது மதிப்பிற்கும் மாண்பிற்குரிய செயலர் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை திருமதி மதுமதி IAS அவர்கள் விருதினையும் வாழ்த்து பொன்னாடையும் பொறுத்து சிறப்பிப்பார். இன்றைய இந்த இனிய நிகழ்வின் கதாநாயகன் திருவரனார் எனும் ஜெயராமன் அவர்களே, உங்களுடைய படைப்பை உலகிற்கு கொண்டு வருவதற்காக பிரயத்தனப்பட்டு இத்தனை தூரம் உங்களை எல்லாம் ஊக்குவிக்க வந்திருக்கக்கூடிய திரு குகன் அவர்களே, அவரது துணைவியார் திருமதி கீதா அவர்களே, அபுபக்கர் அவர்களே, பிரதீப் அவர்களே, திரு ராஜாமோகன் அவர்களே, இங்கே உங்களுடைய ஒவ்வொரு பயணத்திலும் உங்களுக்கு துணையாக இருந்த நல்ல உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே எனக்கு முன்னர் உங்களுடைய படைப்பை பற்றியும் உங்களை பற்றியும் வாழ்த்தி பேசியவர்கள் எல்லோரும் சொல்லி சென்றது ஒரே வரிதான்.
இந்த புத்தகம் ஒரு மைல்கல். உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய படைப்பிலே இது ஒரு மைல்கல். இதை உலகுக்கு கொண்டு வர வேண்டும். பல மொழிகளிலே இதை கொண்டு சென்று மக்கள் அனைவரும் இதை புரிந்து கொண்டு இதையும் வள்ளுவம் போல கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஆவலிலே இங்கே சிறப்புரையாற்றியவர்கள் அனைவரும், வாழ்த்துரையாற்றியவர்கள் அனைவரும் இதை புகழ்ந்து போற்றி இருக்கின்றார்கள். ஆனால் எத்தனை பேர் இதை படித்தார்கள் என்று தெரியவில்லை. என்னாலும் படிக்க இயலவில்லை முழுமையாக. இருந்தாலும் இப்பொழுது வருகின்ற தருணத்திலே நான் பார்த்த பொழுது 1-2 பாடல்கள் என்னை மிகவும் கவர்ந்த பாடல்களை நான் இங்கே உங்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு எழுத்தாளன் என்பவன் அந்தந்த நேரத்திலே அவனுடைய மனதிலே எழுகின்ற சிந்தனைகளை அல்லது அவன் வாழ்க்கையிலே பயணப்பட்ட காலத்திலே அவனுக்கு ஏற்பட்ட காயங்களை, அவன் பார்த்தவர்களினால் அவன் பாதிப்பு அடைந்ததை, இதையெல்லாம் இட்டு சென்று ஒன்றாக சேர்த்து அதை கோர்த்துதான் ஒரு படைப்பை நல்குகின்றான் இல்லையா? நம்முடைய அனுபவம் என்பதுதான் நம்முடைய படைப்பின் அடித்தளம். அப்படி திருவரனாரனுடைய அனுபவங்கள் இங்கே சிதறி கிடக்கின்றது இந்த புத்தகங்களுக்குள்ளே. ஒன்றை மட்டும் நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த சிதறி கிடக்கின்ற முத்துக்களை எல்லாம் தனித்தனியாக கோர்க்க வேண்டும். என்ன, மாலை அணிபவர்கள் தெரியும், சின்ன முத்தெல்லாம் ஒரு தனி மாலை, பெரிய முத்து அளவுல பெரிசாக இருக்கிறதெல்லாம் ஒரு தனி மாலை. அப்பதான் அழகா இருக்கும். எல்லாத்தையும் சிதறி ஒரு கூட்டமாக இருக்கும் பொழுது அந்த மாணிக்கங்களையோ முத்துக்களையோ பற்றிய ஒரு புரிதல் எல்லாருக்கும் வராது. அதனுடைய அழகுகளும் எல்லாருக்கும் புலப்படாது. இது என்னுடைய கருத்து. இப்போ இதில் இருக்கக்கூடிய அத்தனை பாடல்களும் அற்புதமானவை தான். ஆனால் அதை நீங்கள் கிளாசிஃபை பண்ணணும். எப்படி திருக்குறளில் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்று பிரித்து கொடுத்திருக்கின்றார்களோ அதுபோல இந்த பாடல்களையும் நீங்கள் பகுத்து ஒரு தொகுதியாக ஆக்கினால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு இடத்துல இப்போ நான் சிலதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன். அதாவது 450 பாடல் முறையாய், முழுமையாய், முத்தாய், முகிழ்க்க, முறையாய், முழுதாய், முயல் அப்படிங்கிறது என்ன? ஒரு மோட்டிவேஷனுக்காக நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? முயற்சி எப்படி இருக்க வேண்டும்? முழுமையான முயற்சியாக இருக்க வேண்டும், முத்தான முயற்சியாக இருக்க வேண்டும். எல்லாம் சரிதான். அடுத்ததே நீங்கள் உங்களுடைய மனசில் ஏதோ ஒரு துயரமோ அல்லது அந்த அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஒரு தொய்வோ வந்துருச்சு. என்ன, ஒரு பாடலில் நீங்கள் மோட்டிவேட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த வருகின்ற பாடல்லையே ஒரு தொய்வை பார்க்கும் பொழுது படிக்கின்றவர்களுக்கு என்ன, ஒரு இடத்துல நம்மளை இந்த மாதிரி தான் முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார். இன்னொரு பக்கத்தில் என்ன செஞ்சாலும் உலகம் உன்னை இகழும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரிகள் வருகின்றது. அப்படி அல்லாமல் நீங்கள் ஊக்குவிக்கின்ற பாடல்களை எல்லாம் ஒன்றாக தொகுத்து, ஃபிலசாபிக்கலாக இருக்கக்கூடிய பாடல்களை எல்லாம் தனியாக தொகுத்து அப்படி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் ரொம்ப ஃபிலசாபிக்கலாக 431 உலகுமோர் பொய்ப்பேய், உடலுமோர் பொய்ப்பேய், கலகமுற காணலும் கண் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ எல்லாமே பொய், இந்த உடலும் பொய், இந்த உலகமும் பொய், இந்த உயிரும் பொய், அனைத்தும் பொய் என்னும் பொழுது அங்கே எதுவுமே மாயை அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஒரு இதில் முயற்சி செய் என்கின்றோம். அதாவது தோய்ந்து விடலாகும் தேயா குறிக்கோளால் காய்ந்து கெடா நிலையும் கான். அதாவது உங்களுடைய குறிக்கோள் தேய்ந்து விடாமல் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்த பாடல்லையே எல்லாம் பொய், உடலும் பொய், உயிரும் பொய் என்று சொன்னால் அதை படிப்பவர்கள் எவ்வளவு தூரம் புரிந்து கொண்டு, ஓ இந்த படைப்பாளியினுடைய மனோநிலை இப்படி இருந்திருக்கின்றது இந்த பாடலை எழுதும் பொழுது, மற்றும் ஒரு பாடலை எழுதும் பொழுது அந்த படைப்பாளி வேறும் ஒரு மனோநிலையிலே இருந்திருக்கின்றார் என்பதை எத்தனை பேர் முழுமையாக புரிந்து கொள்ளுவார்கள் என்பது கேள்விக்குறிதான். அதனால் நான் சொல்ல வருவதெல்லாம்
நீங்கள் இந்த பொருள் என்ன பொருளிலே வருகின்றதோ அப்படிப்பட்ட குறள்களை எல்லாம் பாடல்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து கொண்டு வந்தால் மிகச் சிறப்பாக இருக்கும். படிப்பவர்களுக்கு எளிதாகவும் இருக்கும், புரிந்து கொள்வதற்கும் நன்றாக இருக்கும். அதனுடைய சுவை சாரமும் நமக்கு புரிவதற்கு ஒரு வழிகோலும். நீங்கள் பல இடங்களில் உழவை போற்றுகின்றீர்கள், உழவு தொழிலை பல இடங்களில் போற்றுவீங்க. அது ஒரு பக்கம் அதை போற்றுகின்ற அதே நேரத்திலே இன்னொரு பக்கம் விவசாயியினுடைய கஷ்டத்தையும் அதில் பதிவு செய்கின்றீர்கள். ஆனால் அது இங்கொன்றும் அங்கொன்றுமாய் இருக்கின்றது. அப்படி இல்லாமல் அதை பற்றி உழவு என்றால் அதை பற்றி எல்லாம் உழவு என்று சொன்னால் அதை பற்றியெல்லாம் தனியாக தொகுத்து கொண்டு வர வேண்டும். நிறைய இடங்களில் மிக மிக துயரமுற்றவர் போல ஒரு சமயம் ரொம்ப அந்த டிப்பிங் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ரொம்ப கீழ்நிலைக்கு மனம் போய்விடுகின்றது. ஒரு சில நேரத்தில் மிக ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸ் மாதிரி இருக்குது. அதாவது எப்படின்னா, மனம் குரங்கு மாறி மலர் கிளை தேடி தனக்கிணங்க தாங்கள் தொடர். மனம் ஒரு குரங்கு, ஒரு கிளையாக மாறி மாறி போய்கொண்டே இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு குறிக்கோளை பற்றி கொண்டு அதை நோக்கியே நகர வேண்டும் என்று இன்னொரு புறம் சொல்லுகின்றீர்கள். இப்போ மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்ற பொழுது அதை தனித்தனியாக நீங்கள் கொடுக்கும் பொழுதுதான் படிக்கின்றவர்களுக்கு இதனுடைய சுவை என்ன அந்த படைப்பாளி சொல்ல வருகின்றார் என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள இயலும். சரிங்களா? பலரும் கடைபிடிக்க பற்றும் படர மலரும் மயங்கும் மனம். இன்னொன்று ரொம்ப அழகாக ஒரு நல்ல ஒரு பாடல். அதாவது எப்படி இந்த உலகம் நம்முடைய மனித பிறவிகள் அதிகமாக ஆக இப்போ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஒரு பாடலில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த பாடல் நம்புறீங்க, நான் எங்கேயோ குறிச்சது மறந்துட்டேன். ரொம்ப அழகாக எப்படி காமக்கனல் முற்ற நமக்கு இந்த பூமி எப்படி ஒரு சுமையாக ஆகிக்கொண்டே இருக்கின்றது இந்த காமக்கனல் முற்றுவதால் அப்படின்னு ஒரு கவிதை, மிக அற்புதமான கவிதை, மிக நன்றாக இருந்தது. எல்லாம் ஒரு நீங்கள் இதில் ஒரு சந்தம் தோடையும் அந்தாதி நடையிலும் எழுதியிருக்கின்றீர்கள். அந்த உங்களுடைய அந்தாதியில் நிறைய வார்த்தைகள் நெகிழ்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்துன்னு, எதை கொண்டு நீங்கள் நெகிழ்ந்து மனமுருகி இதை எழுதினீர்கள் என்று தெரியவில்லை. ஆனால் நிறைய இடங்களிலே அந்த நெகிழ்ந்து என்கின்ற வார்த்தை முற்று பெற்று அதே நெகிழ்ச்சியாகவே தொடங்குகின்றது. இதுவும் ஒரு அப்போ நீங்கள் வாழ்க்கையில் நிறைய நெகிழ்ச்சியான விஷயங்களை எல்லாம் பார்த்துருக்கிறீர்கள் என்றதையும் இது உங்களுடைய இந்த படைப்பு சுட்டி காட்டுகின்றது. ஆக கூடி இது ஒரு சிறப்பான ஒரு புத்தகம், இது ஒரு பொக்கிஷம் என்றே சொல்லலாம். இதை சரியாக மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்சுன்னு சொல்லணும். அதை சீர்பட செம்மையாக சிறப்பாக செய்வதற்காக இளைஞர்கள் இங்கே காத்திருக்கின்றார்கள். அதற்கு உங்களுக்கு உறுதுணையாக நல்ல பல உள்ளங்கள் இங்கே இருக்கின்றது. திரு குகன் அவர்களும் இதை பல நாடுகளுக்கும் எடுத்து செல்ல வேண்டும், பல மொழிகளுக்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்று ஒரு ஆவலிலே இங்கே பேசி சென்றிருக்கின்றார். நான் சொல்ல விரும்புவதெல்லாம் இதை பீலிவை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். எதுவாக இருந்தாலும் அதிகமாக கொண்டு போய் கொடுத்தோம்னா அது தாங்காது இல்லையா? அதனால் இந்த சின்ன சின்ன கேப்சியூலாக கொஞ்சம் கொஞ்சமாக 2000 என்பதை நீங்கள் 100 தனித்தனி புத்தகமாக பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 என்று நீங்கள் இதை பிரித்து அந்தந்த தலைப்பின் கீழே இதை வெளியிட்டால் மக்களுக்கு இன்னும் சிறப்பாக சென்று சேரும். இதனுடைய பொருளையும் அவங்க உணர்ந்து படித்து தெரிந்து கொள்வதற்கும் வழிவகுக்கும். இது என்னுடைய ஒரு சின்ன யோசனை. இதை நீங்கள் சிந்தித்து பார்த்து இது சரியாக இருக்குமா என்பதையும் ஆய்ந்து அதன்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கின்றேன்.
ஆக மொத்தம் இதை படித்து முடிக்க என்பதற்கு இப்போதைக்கு ஆகாது. அதுக்கு நிறைய நேரம் வேண்டும். ஏன்னா நம்ம வந்து இதனுடைய என்ன சொல்ல வருகிறீர்கள் என்பதை வந்து நம்ம புரிந்து கொள்வதற்கே நீங்கள் சொன்ன மாதிரி நாங்களும் தெரிஞ்சுக்கணும், நாங்களும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு விளக்க உரை வேண்டும் என்று சொன்னீங்க. அது மாதிரி கண்டிப்பாக விளக்க உரை வேண்டும். எல்லாராலும் இதை வந்து என்ன சொல்ல வர்றாருங்கிறத புரிந்து கொள்ள இயலாது. அதனால் விளக்க உரை என்பது இதற்கு மிக மிக அவசியம். அந்த விளக்க உரையோடு கூட ஒரு சின்ன கேப்சூல் மாதிரி நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்ல எல்லாருக்கிட்டையும் ரீச் நல்லா இருக்கும். பெரும் முயற்சி, இது ஒரு தவம் என்றே சொல்ல வேண்டும். இது ஒரு தவம் மாதிரி இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள். எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு தெரிந்த ஒருவர் இப்படிப்பட்ட ஒரு முயற்சியை எடுத்து அதில் வெற்றியும் கண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது எங்களுக்கெல்லாம் மிகுந்த ஒரு சந்தோஷம். இதில் வந்து எப்படி இந்த வார்த்தைகளால், வெறும் வார்த்தைகளால் இதை வந்து பாராட்ட முடியாது இந்த புத்தகத்தை. அதை இந்த புத்தகத்துக்கு நாங்கள் வந்து ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னா இதை உட்கார்ந்து படித்து படித்து உருகி உருகி எப்படி நீங்கள் எழுதுனீங்களோ அதை வந்து நாங்கள் படித்து படித்து அதை பொருள் உணர்ந்து அதில் எதையெல்லாம் நாங்கள் வந்து மனதில் இருத்தி கொண்டு நடக்க முடியுமோ அதையெல்லாம் இருத்தி கொண்டு நடந்தால் அதுதான் இந்த புத்தகத்துக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஜஸ்டிஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய அனைவருமே வந்து ஜமுனாவிலிருந்து அவருடைய உறவினர்கள் மட்டுமல்லாமல் நண்பர்கள் அனைவரும் நீங்கள் இவ்வளவு தூரம் திருவரனார் மீது நம்பிக்கை வைத்து இவ்வளவு உதவி செய்திருக்கின்றீர்கள். உங்களை எல்லாம் பாராட்டணும். என்னுடைய ஆழ் மனதிலிருந்து உங்கள் எல்லாரையும் நான் வந்து இந்த தருணத்தில் பாராட்டி கொள்கின்றேன். கடைசி நிமிஷத்தில் எனக்கு என்னன்னா இந்த இடத்துல இந்த ஒரு நிகழ்ச்சி நடப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இதையே வந்து என்னுடைய சேம்பரில் செக்ரட்டேரியட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே வச்சுருந்தா கூட இது இவ்வளவு சிறப்பாக இருந்திருக்குமா என்பது எனக்கு தெரியவில்லை. இங்கே வந்து குறிப்பாக கிளார்க்ஸ் ஸ்கூல் இவ்வளவு தூரம் வெறும் ஒரு 3 மணி இருக்குமாக்குமா, என்னுடைய டிடிஏடபிள்யூ ஒரு 3 மணி 4 மணி அளவில் என்று சொல்லி உடனடியாக இதை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறீங்க. உங்களுக்கு எல்லா சார்பாகவும் மிகுந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இடத்துல இந்த புத்தக வெளியீடு என்பது தான் சிறப்பானது. ஏன்னா நீங்கள் பயணிக்கிறது ஏதோ ஒரு குறிக்கோளோடு நீங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றீர்கள். திருவரனாரும் ஒரு பெரிய குறிக்கோளோடு பயணித்து கொண்டிருக்கின்றார். 2 சங்கமமாகின்றது இந்த இடத்துல. அது ஒரு பெரிய விஷயம். அதனால் உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னும் நிறைய இந்த புத்தகத்துக்காக செய்ய காத்து கொண்டிருக்கின்ற இந்த இளைஞர்களையும் நான் பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். கலெக்டர் அவர்களுக்கும் திரு குகன் அவர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். திரு குகன் வந்து சொல்லியிருந்தாங்க தெளிவுரை வந்து இந்த புத்தகத்தை கொடுத்தா நல்லா கொண்டு எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. எப்படின்னா இந்த புத்தகத்தை வந்து தெளிவுரை தெளிவாக எழுதி அதை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்சு இன்னும் வந்து இந்த ஆடியன்ஸோட என்கேஜ்மெண்ட்டை வந்து நிறைய லெவலில் கொண்டு போகலாம். இப்போ தமிழ் சர்க்கிளில் மட்டும் இந்த புக் இருக்குது. இதுக்கு தெளிவுரை கொடுத்து அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு முடிஞ்சால் வந்து வேறு அந்நிய மொழியிலையும் மொழிபெயர்ப்பு செஞ்சோம்னா திருவருணாரோட வந்து வியூஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக படுதலான்னு சொல்லிட்டு நானும் சித்திக்கும் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ நீங்கள் எங்களுக்கு சொன்ன விஷயம் எங்களுக்கு இன்னும் எங்கேஜாக இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை நாங்கள் அடுத்த முயற்சியாக இந்த புத்தகத்தை வந்து டிஜிட்டலைஸும் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ அது சம்மந்தமாக நானும் சித்திக்கும் இவரோட நண்பர் அவருமே வந்து ஏஐங்கிற ஒரு வேர்டு வந்து ரொம்ப ஃபேன்சியாக இப்போ போயிட்டுருக்கு. ஸோ ஏஐயை பயன்படுத்தி இந்த புத்தகத்தை வந்து நம்ம அடுத்த முயற்சியாக அடுத்த பரிணாமமாக தமிழையும் திருவருணாரையும் தமிழையும் உலகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நாங்கள் எல்லாம் சேர்ந்து உழைக்கணும், நிறையவே உழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதுக்கு எங்களோட தொழில்நுட்பமும் திருவருணாருடைய தமிழ் பற்றும் அப்புறம் ஐஏஎஸ் அவங்களுடைய உதவியும் எங்களுக்கு நிறைய தேவைப்படுது. கண்டிப்பாக அடுத்த மேடையில் வந்து இந்த புத்தகத்தை வந்து டிஜிட்டலாக வெளியிடுறதுக்கான அனைத்து முயற்சிகளும் எங்களோட அனைத்து உதவிகளோடு சேர்ந்து இந்த புத்தகத்தை கொண்டு போகிறதுக்கு நாங்கள் உத்தேசம் எடுத்துருக்குறோம். ஸோ கண்டிப்பாக அந்த முயற்சி வந்து அடுத்த மேடையில் பெரிய முயற்சியாக வெளியிடுறதுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். ஸோ இது நடக்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. ஸோ அதுக்கு எல்லாருமே உதவுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ ஆமாங்க. ஸோ வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் ஐஏஎஸ் எல்லாருக்குமே நன்றி. அடுத்த மேடையில் இன்னும் பெரிய லெவலில் நம்ம மீட் பண்ணலாம் எல்லோருமே. நன்றி. இனிய மாலை வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இங்கே இருக்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். 2 விஷயம். ஒன்று,
இந்த மாதிரி சொசைட்டியில் ரொம்ப பெரியவங்களோட ஸ்டேஜை ஷேர் பண்ணுறது ஒரு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம திருவள்ளுவர் சார் சொன்ன அந்த வரவேற்பு மற்ற மேடைகள் மாதிரி ஒரு நார்மலாக ஒருத்தவங்க பேரை சொல்லி அவங்களுடைய பேக்ரவுண்டை சொல்லி வரவேற்கிறோன்றது இல்லாமல் ஒருத்தவங்களுக்கும் தனித்தனியாக எஃபர்ட் போட்டு அவங்களுக்காக ஒரு ஒரு பாடல், ஒரு குரல் எழுதி அதை எந்த அளவுக்கு மனசில் ஏற்றுக்கிட்டு அவங்க நம்மளை வரவேற்கிறாங்கன்றதை பார்க்குறப்ப உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது இங்கே இருக்கிறது. ஸோ நன்றி அதுக்கு. ஸோ எனக்கு இந்த ஃபங்க்ஷனில் என்ன ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, லிட்ரேச்சர், அதாவது இலக்கியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு காலத்தை தாண்டி, ஒரு மொழியை தாண்டி, கலாச்சாரத்தை தாண்டி அப்படியே எந்த காலத்துலேயுமே ஒரு மொத்த மனித சமுதாயத்துக்குமே ஒரு அறத்தையும் ஒரு அறிவையும் சொல்கிற மாதிரியான ஒரு பொக்கிஷம். அந்த மாதிரி நம்ம திருவரனார் எழுதின இந்த புத்தகம் பல காலங்களை தாண்டி ரொம்ப நாள் வாழணும், மனிதர்களுக்கு எப்பயுமே ஒரு நல்ல கருத்தை சொல்லணும் அப்படிங்கிறத நான் மனசார வாழ்த்துறேன். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம தமிழ்நாட்டோட தமிழ் மொழியோடு நின்றாமல் பிரதீப் சொன்ன மாதிரி எல்லா நாடுகளுக்கும் வெவ்வேறு மொழிகளுக்கும் வெவ்வேறு தளங்களுக்கும் போகும். அதுக்கு நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணி, நான் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையில் இருக்கிறதுனால இதை எப்படி நம்ம மல்டிபிள் லாங்குவேஜஸில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம், எப்படி மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு கொண்டு போகலாம், நாட் ஜஸ்ட் ஒரு புத்தகமாக இல்லாமல் இதை டிஜிட்டல் ஃபார்மாக இல்லை வேறு என்னென்ன ஃபார்முக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இதுக்கு இங்கே இருக்கிற எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும். இதை வெற்றிகரமாக முடித்து நம்ம அடுத்த மேடையில் பிரதீப் சொன்ன மாதிரி இன்னும் நம்ம பெருசாக அடுத்தடுத்த புத்தகங்களையோ இல்லை இதனுடைய வெற்றியையோ நம்ம கொண்டாடணும்னு நினைக்கிறேன். கடைசியாக இந்த ஃபங்க்ஷனுக்காக ஒரே ஒரு சின்ன ஒரு வாழ்த்து மடல் எழுதினது. அறியாமை அகற்றும் அறிவொளியாய், அகிலம் போற்றும் அறவிளக்காய், பல்லாயிரம் ஆண்டுகளை கடந்தும் மக்கள் மனதில் நிலைக்கும் செம்மொழியாம் தமிழ் வளர்க்கும் செம்மலரே, எழுதுகோல் ஆழமாய் வேரூன்றி அகிலமெங்கும் விரிந்து படரட்டும். அறப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என முப்பால் தந்த திருவள்ளுவர் வழியில் தமிழ் கூறும் நல்லுலகில் அறநெறி போற்றும் ஈரடிகள் 2000 தந்த திருவரனாரை வாழ்த்துவோம், அவர் பணியை கொண்டாடுவோம். கல்லார்க்கும் கற்றவர்க்கும் கசடர கற்பிக்கும் அறநூல் தந்த ஐயன் திருவள்ளுவன் போல் எல்லோரின் உள்ளத்திலும் இன்பமுற ஊற்றெடுக்கும் தமிழின் செழிப்பே, பணி போற்றுதற்குரியது. வாழ்த்துவோம், வளர்க அவர் பணி இனிதே, பாரெல்லாம் பரவட்டும் அவர் புகழ், எழுத்தாளர் உலகில் ஒளிரட்டும் அவர் பெயர். நன்றி. சபை வந்திருக்கிறவங்களுக்கும் விழாவை பார்க்க வந்திருக்கிற எல்லாருக்குமே வணக்கம். எனக்கு பெருசாக மேடையில் பேசி பழக்கம் இல்லை, ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும். திருவள்ளுவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவரை சந்திச்சிருக்கிறேன். என்னுடைய கல்லூரி பேராசிரியர் ஸ்ரீகுமார் சார் வழியாக ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் நானும் அதில் கலந்துருந்தேன். திருவள்ளுவர் அங்கே தான் நான் சந்தித்தேன். அப்போ அவர் இந்த புத்தகம் எழுதலை, அவங்க வேறு ஏதோ ஒரு புத்தகங்கள்லாம் எழுதியிருந்தாங்க, பார்த்துருந்தோம், போயிருந்தோம். பொதுவாகவே கவிதை எழுதுறது நம்ம எல்லாருமே கவிதை எழுதியிருப்போம். டீனேஜில் ஒரு காதல் கவிதை இல்லைன்னா லவ் லெட்ரு, இந்த மாதிரி நம்ம எழுதியிருப்போம். இது எல்லாரையுமே நம்ம அதை கடந்து தான் வந்திருப்போம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய சமூக சாடல் இருக்கும். இளைஞரை எழுதுவா, போராடு, அப்படி இப்படின்லாம் ஒன்று இருக்கும். இதை மாதிரி ஒரு திருக்குறள் வடிவில் வாழ்வியலை சொல்கிற கவிதை நான் இவங்க தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அது எனக்கு சொல்லும்போது புரியுது. ஏன்னா அவர் புகழ்வள்ளுவர் அப்படின்னு எல்லாருமே பாராட்டினாங்க, எல்லாருமே சொன்னாங்க. அதை அந்த சமூகம் ஏற்றுக்காமல் நிறைய ஜாதிய சடங்குகள் சம்பிரதாயங்களுக்குள்ளையெல்லாம் அவர் அடைச்சி அதை எதிர்த்து நிறைய பிரச்சனைகளை எல்லாம் கடந்து தான் அவர் இந்த கவிதைகளை நூலாக்கி அவர் வெளியில் கொண்டு வந்திருக்கிறாரு. பொதுவாகவே எழுத்தாளருக்கு எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை அதுதான். தன்னுடைய கருத்துக்களை ஆழமாக சொல்லும்போது அவங்க இதை மாதிரியான பிரச்சனைகளை கடந்து தான் வருவாங்க. திருவள்ளுவரும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை, அதை கடந்து தான் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி எல்லாருமே நம்ம வாய்ப்புகள் எல்லாத்துக்குமே கொடுத்துருவோம், ஆனால் சிலர் தான் வாழ்க்கை கொடுப்பாங்க. அது மாதிரி தான் மதிமதி மேடம் ஒரு தமிழுக்கும் ஒரு தமிழனுக்கும் சேர்த்து அவங்க ஒரு வாய்ப்பும் ஒரு வாழ்க்கையும் மாட்டே கன்னியாகுமரி மாவட்டத்தில் கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு மரியாதைக்குரிய ஒரு
பதவி ஒன்று கொடுத்து அவங்கள வந்து கௌரவித்து இன்றைக்கி சொசைட்டியில் ஒரு மரியாதையாக நடத்துறதுக்கான ஒரு விஷயத்தை பண்ணி கொடுத்தாங்க. அது வந்து திருவருணாருக்குங்கிறது மட்டும் இல்லாமல் அது அவருடைய குரலுக்கும் சேர்த்து கிடைச்சது. அவருடைய குரலால் திருவருணாருக்கு கிடைச்ச அந்த ஒரு விஷயம். அதுக்கு வந்து நாங்கள் வந்து எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றி மேடம். அவ்வளோ ஈஸியாக யாருமே வந்து அவ்வளோ பெரிய பொறுப்பையும் அவ்வளோ அன்பையும் கொடுத்துட மாட்டாங்க. அதை அவங்க கொடுத்துருந்தாங்க. திருவருணாருக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ அட்ரஸ்னு ஒரு படம் அதில் வச்சு பண்ணிகிட்ருக்கிறேன். அது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவரை கூப்பிட்டு ஒரு பாட்டு எழுத சொன்னேன், என் படத்துக்கு வாங்க அப்படின்னு. வரமாட்டேன்ட்டார். ஏன் படத்துக்கு பாட்டு எழுதுங்க, நீங்கள் வாங்க, டியூனெல்லாம் அனுப்பிவிட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, அப்போது இல்லை நான் வந்து இந்த புத்தகம் எழுதிட்டுருக்கிறேன், திருநெறியார்னு ஒரு புத்தகம் எழுதிட்டுருக்கிறேன், எனக்கு இதில் வந்து நிறைய வேலைகள் இருக்குது, நான் பாட்டு எழுதுறதுக்குன்னு வந்தேன்னா எனக்கு இந்த புத்தகத்தினுடைய வேலைகள் நின்றுரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்போ அதை வந்து மறுத்துட்டார். அதுக்கப்புறம் இப்போ வந்து எங்கள் படத்தில் வந்து நடிக்கிறாரு, இணை தயாரிப்பாளராக சேர்ந்துருக்கிறாரு, சினிமா துறையில் மெதுவாக உள்ளுக்குள்ளே வந்துட்டு இருக்கிறாரு. கண்டிப்பாக திரையுலகமும் உங்களை வந்து வரவேற்கும்னு நான் நம்புகிறேன். மேலும் மேலும் உங்களுடைய அந்த எழுத்தாளனுக்கான ஒரு திமிரு இருக்குல்ல, அந்த திமிரு எப்போவுமே உங்கள்கிட்ட இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த வகையிலையுமே விட்டு கொடுக்காம, வேற ஒருத்தர்னா வாய்ப்பு கொடுக்குறேன் நீங்கள் வாங்க அப்படின்னா எழுத்து பணி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் இல்லைங்க, எனக்கு வந்து வேலை இருக்குதுங்க அப்படின்ட்டீங்க. அந்த திமிரோடவே நிறைய இன்னும் எழுதி இன்னும் பேரும் புகழும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். It's a pleasure and honor to be here on this wonderful evening with many of you and with Honorable Collector IAS Secretary for எனக்கு தமிழில் பேசுறதை கூட இங்கிலீஷில் கொஞ்சம் சுலபமாக பேசுவேன். ஆனால் இந்த கூட்டத்தில் இங்கிலீஷில் பேசினா சரிப்பட்டு வராது. நான் தமிழில் பேச முயற்சி பண்ணுறேன். ஏதாவது தப்புகள் இருந்தால் மன்னிக்கவும். இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி வந்திருக்கும் மாண்புமிகு ஐஏஎஸ் கலெக்டர் மதுமதி அவர்கள், ஆக்சுவலாக அவங்க இன்றைக்கி ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்காங்க. அவங்கள பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. அவங்க வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர், ரோல் மாடல் ஃபார் உமன். அது பல மாவட்டத்தில் கலெக்டராக பணியாற்றிட்டு செக்ரட்டரியாட்டு பல டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துருக்காங்க. அதில் முக்கியமாக அவங்க பேசி யாரும் கேட்டுருப்பீங்கன்னு தெரியாது. நான் வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே ஒரு சிறிய தொழிற்சாலை வாங்கிய கேட்க முயற்சி பண்ணி அதில் ஓரளவுக்கு வெற்றி பெற்று சரியாக போகலை. அதனால் அந்த தொழில் வேறு மாதிரி போயிட்டுருக்குது. ஆனால் மேடத்தை பற்றி பேசணும்னா, மேடம் வந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்பு வந்து எம்எஸ்எம்இ சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள்னு சொல்லுவாங்க, அந்த நலத்துறை மேம்பாட்டு செயலராக இருந்தாங்க. அப்போ நிறைய தொழிற்சங்கங்களை போய் பேசுவாங்க. ஆங்கிலத்திலும் அருமையாக பேசுவாங்க, தமிழ்லையும் அருமையாக பேசுவாங்க, அருமையாக பாடவும் செய்வாங்க. அப்போ அவங்க அந்த கூட்டத்தில் சொன்ன முக்கியமான ஒரு கருத்து என்னென்னா, பெரிய பெரிய கார்ப்பரேட்டோட கம்பீட் பண்ணணும், நீங்கள் போட்டி போடணும்னா நீங்கள் சிறு தொழிலாளர்களாக சேர்ந்து கிளஸ்டர்ஸ் ஃபார்ம் பண்ணி, அதாவது கூட்டமாக சேர்ந்து செஞ்சால் தான் நீங்கள் வந்து ஒரு பெரிய கார்ப்பரேட்டோட போட்டி போட முடியும். அதாவது ஒரு பொருளை உற்பத்தி பொருள்லேருந்து விற்பனை பொருள் வரைக்கும் சேர்ந்து ஒரு கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த கார்ப்பரேட் இடத்துல கூடயும் போட்டி போடணும் கருத்தை முன்வைத்து நிறைய இடத்துல பேசினாங்க. அதை நிறைய இடங்களில் ஒரு எஸ்எம்இஸும் ஃபாலோ பண்ணாங்க. அது ஒரு பெரிய விஷயம். இப்போ அது மாதிரி அவங்க எந்த செக்ரட்டரியேட் டிவிஷனில் போனாங்களோ அதில் பல சாதனைகள் புரிஞ்சுருக்காங்க. ஷீ இஸ் அ ரோல் மாடல் ஃபார் உமன். இங்கே வந்திருக்கும் பெண்களுக்கு வந்து நீங்கள் முடிஞ்சால் அவங்கள்ட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேளுங்க, அவங்க பேச்சையும் கேட்டுப்பாங்க. அவங்க இங்கே தலைமை தாங்கி வந்திருக்கிறதுக்கு நம்மளாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம். அதில் இன்னொரு விஷயம் நமக்கு திருவருணார் சொன்னார். இப்போ அவருடைய முக்கியமான வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது எப்படின்னா, மேடம் மதுமதிக்கு தமிழில் வந்து பெரிய ஆர்வம். அந்த ஆர்வத்தின் மூலமாக கன்னியாகுமரியில் கலெக்டராக இருக்கும்போது ஜெயராம் சாரை பார்க்கும்போது அவருடைய புத்தகத்தையும் அவருடைய ஆர்வத்தையும் பார்த்து கலெக்டரேட்டில் ஒரு பணியும் வழங்கி, உங்களுடைய தொண்டு இன்னும் மேலே வளரணும்னு முதல்ல அந்த அம்புக்குறியும் போட்டு இந்த ஊனா சொல்லுவாங்களே அது போட்டு ஆரம்பித்து வச்சது. ரொம்ப நன்றி மேடம். ஏன்னா நான் முதல்ல சாரை பார்க்கும்போது வந்து அவங்க வந்து புக்கெல்லாம் பார்த்து வேந்துட்டேன். ஏன்னா இவ்வளவு ஒரு திறமைசாலிக்கு இன்னும் ஒரு சரியான வழித்தடம் கிடைக்கல, வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தும் அந்த போக முடியலைங்கிற எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது. அதனால் என்னால் முடிஞ்ச சில சின்ன விஷயங்கள், அதாவது நான் போகிற நாடுகளில் உள்ள தமிழ்நாடு சங்கங்களுக்கு அவர் புத்தகங்களை கொண்டு போய் சேர்த்துட்ருக்குறேன்.
அது எந்த அளவுக்கு அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல, பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் இது கண்டினியூ பண்ண நினச்சிருக்கேன். போன வாரம் லண்டனில் போயிருக்கும்போது அங்கேயும் என்னுடைய நண்பர் கொடுக்க சொல்லியிருக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்போம். ஆனால் திருவண்ணாமலை அவர்கள் அருமையான புக் எழுதியிருக்கிறார். இது 8வது புத்தகம். கவிதா மேடம் சொன்னது மாதிரி 7 புத்தகம் எழுதிட்டு 8வது புத்தகம் அருமையாக வந்திருக்குது. அதில் நான் அவர்கிட்ட வச்சுருக்க ஒரு கோரிக்கை, என்னமான ஆட்களுக்கு புரியணும்னா நீங்கள் ஒரு விளக்க உரை எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அது பகுதி பகுதியாக எழுதலாம், பிரச்சனை இல்லை, மொத்தமாக எழுத வேண்டாம், ஒரு விளக்க உரை எழுதுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அவருடைய சேவையும் தொண்டும் பல ஆண்டுகளில் வளர உயர பரவ வாழ்த்தி விடைபெறுகிறேன். ரொம்ப நன்றி.